என்கிட்ட போய் சொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? இல்லக்கா, அது வந்து உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கலடி சத்யா. அக்கா, பேப்பர்ல நியூஸ் பார்த்துட்டேன்டி. நிச்சயம் நீயும் பார்த்திருப்ப. அபிக்கும் யாரோ நகைக்கடை அதிபர் பொண்ணு பூஜாவுக்கும் கல்யாணம் நியூஸ் போட்டிருக்காங்க. அவர் குழந்தைய சுமக்கிற இந்த வயசுலயே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்குடி. அக்கா, நீ இப்படி எல்லாம் பேசாதக்கா, என்னால தாங்கிக்க முடியாது. நீ இத்தனை நாள் சென்னைக்கு போய் என்னடி பண்ணிட்டு இருந்த? எப்படி இந்த விஷயத்தை நீ நடக்க விட்ட? இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் ஏன் நீ அபிய போய் சந்திக்கல? எப்ப கேட்டாலும் இப்ப சந்திச்சிருவேன், இப்ப பேசிருவேன். நீ தைரியமா இரு, தெம்பா இரு, நம்பிக்கையோட இரு. உனக்கு நான் இருக்கேன் நீ சொன்னலடி. எல்லாமே பொய்யா சத்யா? என்ன சமாதானப்படுத்த உங்க அக்காவை கன்வின்ஸ் பண்ண இப்படி ஒரு நாடகம் போட்டியா நீ? அக்கா, என்ன நம்பக்கா. நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? அபிய சந்திக்கிறதுக்கு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன், எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்க்கா? நீ போய் சொல்றியான்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டு என் மனசையே நொறுக்கிட்டியேக்கா. இப்படி ஒரு செய்தியை நான் எதிர்பார்க்கவே இல்ல. உயிர் போயிட்டா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி குத்து உயிரும் கொலை உயிருமா துடிக்கிற துடிப்பு இருக்கு. அத நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? எனக்கு புரியுதுக்கா. உன் வேதனை, உன் வலி, உன் ஏக்கம், உன் கஷ்டம், இது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு தான்க்கா நான் இங்க தினமும் 1000 சொட்டு கண்ணீரை சிந்திட்டு இருக்கேன்க்கா. சத்தியமா உன்னை ஏமாத்துற நினைப்பு எனக்கு கிடையாதுக்கா. சத்யா, உறவுகள் நம்மள காயப்படுத்தும் போது கூட நமக்கு வலிக்கிறது இல்ல. ஆனா காயப்படுத்தி அதை நியாயப்படுத்தும் போதுதான் நமக்கு உயிர் போகுது. ஏன்க்கா நீ இப்படி எல்லாம் என்கிட்ட அந்நியப்படுத்தி பேசிட்டு இருக்க?